Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட செட்டிங்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனாலிசிஸ் இல்லங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து எவ்ரி டே வந்து இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பிளஸ் ஸ்டாக் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அலாங் வித் தட் இப்போ லைவ் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ட்ரேடிங்கும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஷேர் பண்றோம். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேடிடுங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஃபார் த பிகினர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து என்னெல்லாம் செட் பண்ணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா கோ சார்ட்டிங் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் டேட்டா வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இங்க வந்து நிஃப்டியோட நான் வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து லாகின் பண்ணணும் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கும். ஸோ இங்க வந்து நீங்க நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டி ஃபார் எனி ஸ்டாக் அனாலிசிஸ் ஃபார் எனி இண்டெக்ஸ் அனாலிசிஸ் நீங்க ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட செட்டிங் செட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி காமன் ஃபார் ஆல். ஸோ இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஈக்விட்டிக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ஃபியூச்சர்ஸ்க்கா இருக்கட்டும். ஸோ இங்க நான் வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணும் அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து ஸ்டடின்னு இருக்கு இல்லையா, இங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ஆட் பண்ணல பிகாஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால எனக்கு டியூவல் ஆயிடும். ஆட் பண்ணனா ரெண்டா காமிக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பை செல் இருக்கு இல்லையா, பக்கத்துல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து லேயர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த லேயர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து மெயின் பேனல் இருக்கு, கேண்டில் ஸ்டிக் இருக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து அன்ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கும் காமிக்கும். வெரஸ் எனக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் வேண்டாம், அதனால நான் அதை ஹைட் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து அன்ஹைட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா எனக்கு கேண்டில் ஸ்டிக் வேண்டாம், அதனால நான் அதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டிபிஓ, அதாவது நான் டிபிஓ வந்து ஆட்டோ மோட்ல தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுவே வந்து அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். டிபிஓன்றது இட்ஸ் an alphabetic orderல தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சைஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக இது. இன்கேஸ் இது ஆட்டோ இல்லாம நான் மேனுவலா மாத்துறேன் அப்படின்னா எனக்கு டிபிஓட சைஸ் கேக்குது. ஸோ ஆல்ரெடி 7 இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப விசிபிளா இல்ல. ஸோ ஐ சேஞ்ச் இட் டு 10. எனக்கு ஓரளவுக்கு விசிபிளா இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆட்டோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். வெரஸ் மேனுவல்னா ஒரு ஒரு வாட்டியும் நீங்க ஒரு ஒரு ஸ்டாக் ஃப்ரெஷ்ஷா இந்த பேஜ்ல வந்து ரீலோட் பண்ணும்போது நீங்க மாத்தணும். ஸோ ஆட்டோன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் தீம், அதாவது இதுதாங்க பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாக்ஸ் இதான். ஸோ இதோட தீம் வந்து நான் டியோ கலர்னு வச்சிருக்கேன். அதாவது எனக்கு வேல்யூ ஏரியா எல்லாமே வந்து ப்ளூல இருக்கணும் அண்ட் நான் வேல்யூ ஏரியா வந்து கிரீன்ல இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இது நான் வேல்யூ ஏரியா, இது நான் வேல்யூ ஏரியா, இது என்னோட வேல்யூ ஏரியா. ஸோ அதான் நான் இங்க ப்ளூ அண்ட் கிரீன் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்கேஸ் இதை நான் அப் அண்ட் டவுன் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே ரெட் கலர்ல காமிக்கும். அண்ட் அதாவது அப் ஆகுறது எல்லாம் உங்களுக்கு வந்து கிரீன்ல காட்டும், டவுன் ஆகுறது எல்லாம் உங்களுக்கு ரெட்ல காட்டும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒன்னொன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரேடியண்டா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அண்ட் யூனிக் கலர், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சாய்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் காமிக்கும். பட் வெரஸ் நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைலோட டேர்ம்ஸ் என்னன்னா பேசிக்கா வேல்யூ ஏரியான்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 70% ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் இஸ் கால்ட் வேல்யூ ஏரியான்றதை நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் டேர்ம்ஸ்ல நிறைய படிச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்மளோட வீடியோலயே ஷேர் பண்ணிக்கோம், வேல்யூ ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு அந்த வேல்யூ ஏரியா டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டும் போது இட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ டு ஐடென்டிஃபை விச் இஸ் த வேல்யூ ஏரியா ஃபார் த கரண்ட் டே அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸியா இருக்கு. அதாவது டியோ கலர் வந்து ஈஸியா இருக்கு பிகாஸ் ரெண்டு கலரும் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுது, ப்ளூ அண்ட் கிரீன். நான் வேல்யூ ஏரியா, இது வந்து வேல்யூ ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் டன். இப்போ எனக்கு இந்த கலர் செட்டிங்ஸ் டன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். ஸோ ஆட்டோன்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வருங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து மேனுவலா என்ன இருக்கோ அந்த சைஸ். நான் வந்து ஆட்டோல தான் அது வச்சிருக்கேன். ஸோ தட் அந்த ஃபாண்ட் சைஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஹைட் லெட்டர்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, எனக்கு வந்து இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் வேண்டாம், எனக்கு வந்து பாக்ஸே விசிபிளா இருக்கு
அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஹைட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். பட் வெரஸ் எனக்கு ஹைட்ல இருந்ததுன்னா லெட்டர்ஸ் ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஐ மீன் பாக்ஸ் ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் எனக்கு தேவை. பிகாஸ் ஏ பி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் சொல்லுவோம்ல. ஏ பீரியட் இஸ் ஃபர்ஸ்ட் 30 minutes, பி பீரியட் இஸ் ஃபர்ஸ்ட் 30 minutes, செகண்ட் 30 minutes, ஸோ அதுக்கப்புறம் 30 minutes, நெக்ஸ்ட் 30 minutes. அதாவது எனக்கு வந்து இந்த டினாலே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இட்ஸ் த ஃபோர்த் பீரியட் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வெரஸ் இங்க நான் பாக்ஸ்ல வந்து லெட்டர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இதை நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது எனக்கு வந்து விசிபிளா இருக்கிறதுக்காக ஹைட் லெட்டர்ஸ் நான் கொடுக்கல. ஸோ அதை வந்து நான் அன்ஹைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பீரியடுக்குமே எனக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா செஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நான் கொடுத்தேன்னா ஒரு பீரியடுமே எங்க ஓப்பன் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுது, எங்க ஓப்பன் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து காமிக்கும். அதாவது ஏ பீரியடோட ஓப்பனிங்க, பி பீரியடோட ஓப்பனிங்க, சி பீரியடோட ஓப்பனிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பீரியடும் காட்டும் போது இட் வில் பி மச் மோர் கன்ஃபியூசிங். ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். அது வந்து நல்லா இருக்காதுன்றதுக்காக, பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷுவலா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் அதை வந்து அதை ஹைட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த டீடைல்ஸ் வேண்டாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஈச் அண்ட் எவ்ரி டே பாத்தீங்கன்னா மேல ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து கரண்ட் டேவோட ஹை அண்ட் லோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ், வேல்யூ ஏரியா ரேஞ்சு, பிஓசி பில்டப், இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி டே. ஆனா அது என்னன்னா எல்லா டேட்டாஸும் அப்படியே வந்து மொத்தமா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா மார்க்கெட்டோட லெவல்ஸை வந்து ட்ராக் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக அது வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஓ கவுண்ட். டிபிஓ கவுண்ட்ன்றது இங்க அப்பியர் ஆகுது பாருங்க. சைட்ல வந்து உங்களுக்கு வந்து இது நம்பர்ஸ் வந்து ஃபிளாஷ் ஆகுது. ஸோ அதாவது ஒரு இந்த 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 பேஸ்ல வந்து எனக்கு எவ்வளவு டிபிஓஸ் இருக்கு அப்படின்றது தான் அந்த கவுண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்ல வந்து 1 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ்க்கும் எனக்கு எவ்வளோ வந்து, அதாவது ஒரு லைனுக்கும் ஒரு லெவல்ஸ்க்கும் எனக்கு எவ்வளோ டிபிஓஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன் தி வேல்யூ ஏரியா இஸ் கால் பிஓசி. அதுதான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த ரெட் கலர் லைன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இங்க இருக்கிற ஹையஸ்ட் நம்பர்ஸ் தான் எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு பிஓசியா இருக்கும். அதுதான் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 9. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஹையஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 தான். ஸோ அதான் தட் வில் பி மை பிஓசி ஃபார் தட் டே. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர். ஒரே ஒரு லெவல் தான் 10 காமிக்குது. பிகாஸ் அந்த லெவல் தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆன் தி வேல்யூ ஏரியா ப்ளூ கலர். ஸோ எனக்கு வந்து கிளியரா 10 காமிக்குது. ஸோ இந்த மாதிரி டிபிஓ கவுண்ட் வந்து எனக்கு வந்து மேண்டட்ரி. பிகாஸ் எனக்கு வந்து நல்ல ஒரு கன்விக்ஷன் கொடுக்கும். ஓகே இது பிஓசி, ஓகே இது வந்து மேக்ஸிமமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ டிபிஓ கவுண்ட் இஸ் விசிபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட். ஸ்பிளிட்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம யூஸ்வலா வந்து ப்ரொஃபைல ஸ்பிளிட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. அதை நீங்க இங்க ரைட் கிளிக் கொடுத்தும் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். வெரஸ் இங்க வந்து ஸ்பிளிட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் காட்டும். அது வேண்டாம்னா நீங்க வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேல்யூ ஏரியா. வேல்யூ ஏரியா இஸ் 70%. அது தட் இஸ் ஃபிக்ஸட். ஏன்னா 70% எந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிருக்கோ மார்க்கெட், தட் வில் பி மை வேல்யூ ஏரியா ஃபார் த கரண்ட் டே. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து 70%ன்றது ஃபிக்ஸட். அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா எல்லாமே எனக்கு ப்ளூ அண்ட் கிரீன் அந்த லெவல்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அதுதான் எனக்கு டியோ கலர்ல நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட பிஓசி வந்து எனக்கு என்ன கலர்னா ரெட் கலர். ஸோ அதுதான் நான் இங்க வந்து ரெட் காமிச்சிருக்கேன். ஸோ ரெட் கலர் தான் என்னோட பிஓசியா ஹைலைட் ஆகும். இங்க பாருங்க இதுதான் என்னோட பிஓசி. இந்த ரெட் கலருக்கும்